எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும்னு சொல்லி கடவுளை கும்பிட்டுக்குவோம் எல்லாரும். என்னோடய வீடியோஸ்களுக்கு ஃபுல்லாகவே எல்லோரும் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. காரணம் என்னென்னா, மறுபடியும் இன்றைக்கி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணுங்கிற காரணம் என்னென்னா, நிறைய பேர் சின்ன சின்ன டவுட் கேட்குறீங்க. அதை உடனே அப்டேட் கொடுத்தா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் உடனே அப்டேட் கொடுக்குறேன். அது போக இல்லாமல் என்னோடய கோழி பண்ணையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ. டைட்டில் பார்த்துருப்பீங்க எல்லோரும். நம்ம இது சிறிய கோழி பண்ணை தான், சரிங்களா? 10 கோழிக்கு மேலே வச்சுருந்தாலே ஒரு பண்ணை தான், சரிங்களா? பண்ணை நாட்டுக்கோழி பண்ணைன்னு சொல்லி போட்டோன்னே பெரிய லெவலில் பண்ணை அப்படின்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா ஓரளவுக்கு டீட்டெயில் தெரியுங்கிறக்காக கொஞ்சம் அப்டேட் கொடுக்குறேனே வெளியே. பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் நான் சம்பாதிக்கிறேன், அதனால் எல்லாருக்கும் எல்லா விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. என்னோடய நோக்கம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் வளர்க்குறவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக, அதாவது சிறிய அளவில் வருமானம் வர்றதுக்குள்ள எல்லோரும் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற ஒரு ஐடியாவில் ரீச் பண்ணுறேனே தவிர மற்ற எந்த கட்டாயம் கிடையாதுங்க. வேறு ஒன்றும் ஐடியா கிடையாது, ஓகேங்களா? சிறிய லெவலில் கோழி வளர்த்துட்ருக்கேன். என்னோடய கோழி வேணும்னு விரும்பி ஸ்பாட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது சின்ன குஞ்சுகளோ கோழியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் என்கிட்ட கோழி சேவல் எதுவுமே இல்லைங்க. இப்போ இருக்கிறதாங்க. காரணம் என்னென்னா, அடுத்தடுத்த கட்டம் என்ன தான் எடுத்து விட்டாலும் குஞ்சு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டேன். நடுத்தர குஞ்சுகள்லாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டேன். என்ன தான் சின்ன குஞ்சுகள் எடுத்து விட்டாலும் எனக்கு இந்த கீரிப்பிள்ளை தொல்லை ரொம்ப தாங்க முடியல. அடுத்தடுத்து ஏதாவது செட்டப்பு நான் ரெடி பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வர முடியும். அந்த லெவலுக்கு தான் இருக்குது என்னோடய நிலைமையும். முட்டையிடுறதுக்கு கோழி செட்டுக்குள்ளே வர்றதுனால திறந்து போட வேண்டிய அவசியமாக இருக்குது. அதாவது கோழி குஞ்சுக்கு தனியாக செட்டு, இந்த முட்டையிடுறதுக்கு தனியாக செட்டுன்னு இது பண்ணாதனால கொஞ்சம் சிரமம் தாங்க பட்டுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி யார் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்டு, அதாவது சின்ன குஞ்சுகளில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. காரணம் என்னென்னா, பெரிய லெவலில் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடலாம் தாராளமாக. நீங்கள் உங்கள்கிட்ட தான் வேணும்னு கேட்டு வரும்போது நம்ம பேரண்ட் கோழியிலேருந்து கோழி குஞ்சுகளை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு இதே மாதிரி உள்ள பேரண்ட்டு உருவாக்க முடியும் அப்படிங்கிறக்காக உள்ள ஒரு நோக்கத்தில் தான் கொடுக்குறேனே வெளியே. கண்டிப்பாக என்கிட்ட தான் கோழி வாங்கணும் யாரும் கட்டாயப்படுத்தவில்லைங்க. என்னோடய கோழி பண்ணை சிறிய லெவலில் தான் இருக்குது. பெரிய லெவலில் வரணுன்னு தான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே தான் இங்கே இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் பெரிய லெவலில் வந்துடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன சொல்கிறது, இது என்னோடய பண்ணை சிறிய லெவலில் கோழி பண்ணை தான், ஓகேங்களா? இதுக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளதை நான் சொல்கிறேன். போன வீடியோவில் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க, கிளியராக சொல்லுங்கக்கா அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஓகேங்க, தேங்க்யூ நீங்கள் கேட்டதுக்கு. என்னென்னா, செட்டு, அதாவது பார்ட்டிஷன் பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படின்னா, நம்ம சின்ன கோழியை தனியாகவும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, அதாவது கொஞ்சம் 1 மாத குஞ்சு, 20 நாள் குஞ்சு, 10 நாள் குஞ்சுன்னு தனித்தனி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து கூண்டுலேயோ இல்லை ரூம்லேயே வச்சு அடைக்கும்போது தீவனம் சரிவிதன்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டான பக்குவத்தில் அந்த தீவனத்தை அந்த கோழி குஞ்சு எடுக்கும். பெரிய கோழி குஞ்சுக்குள்ளேயும் சின்ன கோழி குஞ்சையும் விட்டால் என்ன ஆகும், சின்ன கோழி குஞ்சில் பெரிய கோழி குஞ்சு கொத்தி சாப்பிட விடாது. அதாவது திறந்த வெளியில் விடும்போது பிரச்சனை கிடையாது, ஓடி ஓடி தீவனத்தை எடுக்கும், சண்டை போடும், ஓகேங்களா? நம்ம அடைச்சி வளர்க்கும் போது அந்த பெரிய கோழி குஞ்சுலேயும் சின்ன கோழி குஞ்சுலேயும் விட்டால் என்ன ஆயிரும், அந்த சின்ன கோழி குஞ்சு குறுகுனத்தன்மையாகவே இருக்கும், பெரிய கோழி குஞ்சுகள் சீக்கிரம் பெருசாக. இதாங்க அதுக்குள்ள காரணம். இதை தனித்தனியாக எடுத்து வச்சு வளர்க்கும்போது நல்ல ஒரு எல்லாமே ஹெல்த்தியாக வளரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு பிரயோஜனமும் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் மேட்ருங்க. மற்றபடி வேறு எதுவும் ஐடியா கிடையாது. எல்லாரும் அனுபவ ரீதியாக தாங்க கற்றுக்க முடியும். நான் சொல்லி அடுத்தவங்க சொல்லிலாம் கற்றுக்க முடியாது. எனக்கு என்னோடய இடத்துல எது செட் ஆகுமோ அதாங்க செட் ஆகுது. எனக்குமே க்ளீனிங் ப்ராசஸிங்லாம் பண்ண டைமில் வீடியோக்கெலாம் நான் போட்டுக்கிட்டு இருக்க வீடியோ எனக்கு பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தடுத்து கொஞ்சம் வருமானம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யாராக இருந்தாலும் கொஞ்சம் தெரியாது. நமக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியாக இதில் வர்றதுனால, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மட்டுமே இதை அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா இந்த அளவுக்கு கூட கேர் பண்ணி நம்மளால் வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஓகேங்களா? என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வருமானம் இல்லாமல் அதை பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஓரளவுக்கு எனக்கு வருமானம் வர ஆரம்பிக்குதுங்க.
என்ன முதலீடு போட்டது எடுக்கலை. இருந்தாலும் ஓகே, நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு செலவுக்கு ஆகுது, யாராவது நம்ம வீட்டை தேடி வந்தால் நமக்கு உடனே காசு ஆகுது. இப்போ நிறைய பேருக்கு நான் திருப்பி அனுப்பிட்டேன். அதாவது லோக்கலுக்கு வந்து எங்களுக்கு வந்து பங்குனி திருவிழா வந்து அடுத்த ஸ்டெப்பு. பங்குனி திருவிழாவில் சேவலும் கோழியும் கேட்பாங்க கண்டிப்பாக. நம்ம வந்து ரெகுலராக ஒரு 10 பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் அடுத்த வருஷம் வந்து கேட்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் பொங்கல் வைக்க மாட்டாங்க. மற்றவங்க வீட்டில் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக ஒரு 10 சேவல் 10 கோழி கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அப்போ இப்போ வந்து நம்ம வந்து பேரண்ட் அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சா தான் இன்னும் ஒரு 2 மாதத்தில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த வருஷம் நான் கொடுக்குறேன்னா கொடுக்கலையாங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்குது. இன்குபேட்டரும் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. அதை வந்து வேலை பார்க்கல. கோழியில் அடை வைக்கிறதுனால கோழி வந்து என்ன ஆயிடுது, ஒரு எத்தனை கோழியில் அடை வைக்கிறோமோ அது அப்படியே நின்று போயிடுது அங்கேயே. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு முட்டை விடுறதுக்கு லேட் ஆகிடுது. நம்ம அடுத்த முட்டை வந்தால் தானுங்க, அதாவது அடை வைக்க அந்த கோழியை ஒரு 5 கோழி அடை கீழே படுத்துனா அந்த கோழியோட முட்டை நமக்கு வராது. அப்போ நமக்கு வந்து அந்த ரெகுலர் இதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இன்னொரு 10 கோழி எக்ஸ்ட்ரா ஆக்கணும். இப்படி நம்மளாக ஒரு முடிவு எடுத்து பண்ணுறதாங்க இது ஜெயிக்கிறதுக்குள்ள வழி. ஓகேங்களா? அடுத்த இது என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஏறணும். எனக்கு வந்து நெருக்கி 3000 வந்துருச்சு. நான் யூடியூப் சம்பளத்தை எதிர்பார்த்தோ இல்லை இது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளாக வந்து வேஸ்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம வருமானம் வர்ற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ஸ்டேஜில் வரும்போது என்ன தோணும், சரி நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ஓகேங்களா? இதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதில்லைங்க. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னு கேளுங்க, அதுக்கு வந்து வீடியோ போடாமல் இருந்தாலும் அடுத்து எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுன்னு நினைக்கிறாப்புல இருக்குது. வீடியோ மெனக்கெட்டு நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து மறுபடியும் நம்ம இதுக்குள்ளே அதாவது ஆப்புக்குள்ளே போய் அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அப்படிங்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு தாங்க செய்கிறோம். என்ன ஹெல்ப்புன்னா, எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கு ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஓகேங்களா? கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறவங்க டைம் இருக்கும்போது கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் எனக்கு என்னோடய வீடியோ திருப்பி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். ஓகேவா? இந்த ஹெல்ப்பை கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வீடியோவுக்கும் இப்போ ஒரு மாதம் சேலரி வந்து அடுத்த மாதம் கூட ஆட் ஆகும். 8000 சேலரி வருதுன்னா $100 ரீச் ஆகலைன்னா ஒரு 4 மாதம் கழிச்சு கூட வந்துட்டு போயிடுது. ஆனால் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கண்டிப்பாக என்றைக்குனாலும் காசு ஒரு ரூபா காசுனாலும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது இல்லையா? அந்த ஸ்டேஜுக்கு வர்ற லெவலில் இருக்கும்போது எதுக்கு வேஸ்ட் ஆக்கணுங்கிறது எனக்கு தோணுது. இதை கேட்கலான்னு நினச்சி கேட்குறேங்க உரிமையோட. முடிஞ்சால் பண்ணுங்கள், டைம் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை திருப்பி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு ஒரு எதுவும் இல்லைங்க. அதாவது இதை விட வந்து நிறைய வேறு மாதிரி வீடியோக்கள் போட்டால் கண்டிப்பாக ஓடுங்க. நான் கலந்து வீடியோ போடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் கலந்து வீடியோ போடல. என்னோடய டெய்லரிங் சேனல் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. ஆனால் 200 பேர் உடனே வந்து இதில் வந்து நாட்டுக்கோழியில் 100 பேர் வரக்கூட நான் அவ்வளோ நாட்டுக்கோழி யாருக்கு கேர் பண்ணல. ஃபார்மில் 100 பேர் எனக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் அது வந்து ட்ராவல் வீடியோ அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாமே கொடுத்து போடும்போது டக்குன்னு நான் ஆளுங்க வந்துட்டாங்க. ஆனால் எதுக்கு ஒரு தொழில் ரீதியாக போடுமா, அதுவும் தொழில் தான். நான் டெய்லரிங் வீடியோ நான் போட ஆரம்பிக்கலை. சும்மா ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். என்னோடய டெய்லரிங் வீடியோ வந்து ராமா டெய்லர்னு இருக்குது. யாராவது டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள். இன்னும் ஜாக்கெட் வீடியோ போட போகிறேன், இந்த வாரத்தில் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது என்னோடய தொழில் டெய்லரிங் தாங்க, நாட்டுக்கோழி வளர்ப்பு கிடையாது. இது வந்து சைடு பிஸ்னஸ் தான். அதனால தான் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியல, என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு இது போதுங்க, அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குங்க. என்னை மாதிரியே கொஞ்சம் சின்னதாக பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப செலவு இல்லாத அளவுக்கு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி.